லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிக்கிறீங்களா? மைக்ல. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிமியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில் பேசும்படி ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்னா அவன் எங்க இருந்தான்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. இனி ஒரு மணி நேரம் நீங்க பேசிட்டு தான் இருக்கணும், வேற வாய்ப்பே இல்லை. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்னா அவன் எங்க இருந்தான்? சிம்பிளா சொல்லுங்க. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்னா அவன் எங்க இருந்தான்? கீழே இருந்தான். யார் கீழே இருந்தான்? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருந்தான். பரிசுத்த ஆவியானவருடைய கீழே இருப்பது என்பது என்ன தெரியுமா? அவருடைய கண்ட்ரோல்ல, அவருடைய ஆளுகைக்குள்ள. ஜீசஸ் மேல ஹோலி ஸ்பிரிட் இருந்தார் என்று பைபிள் சொல்லுது. இயேசு சமமானவர். ஆனா அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வந்தார். பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம ஒரு ஸ்டெப் இறங்கிட்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி இன்னொரு ஸ்டெப் இறங்கிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி 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 கீழே வந்து இப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்களை கை தூக்கு சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்கிடுவோம். அந்நிய பாஷை பேசுறவங்க கை தூக்குன்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குறோம். எத்தனை பேர் ஆவியானவருக்கு கீழே இருக்கிறோம்? அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. thy kingdom come. அவருடைய ஆளுகை. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரலோகத்துக்குரியவனாய் வாழ ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கணும். எவன் ஒருவன் ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறானோ அவன் மாம்ச கிரியைகள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவரால் அவன் காக்கப்படுவான், தப்புவிக்கப்படுவான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். என்ன கண்ட்ரோல் பண்றது யாரு? இன்னைக்கு நாம அதை சிந்திக்கணும். நம்ம யார் ஆளுகை செய்ய, நம்ம யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார்? ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும்.
சீஷர்கள் 3 வருஷம் கோர்ஸ் முடிக்கிறாங்க. ஜீசஸ் ஃபீட்ல இருந்து, இயேசுவின் பாதத்துல இருந்து பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு. இப்போ பேதுருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், யோவானுக்கு ஸ்பெஷல் ரேங்க், எல்லாருக்கு. இப்ப போலான் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவது வரைக்கும் எருசலேமை விட்டு போயிடாத. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் நீ எங்க போனோம், எங்க நிக்கணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும் தீர்மானிக்கிறது பேதுருவே. இனி நீயா இருக்கக்கூடாது, உன்மேல் அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும். நாம நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு கேள்வியோடு நான் இந்த செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். என்னை, என் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஏசாயா சொல்றாரு, எனக்குள் இருக்கும் ஆவியால் நான் அதிகாலையிலே எழுந்து உம்மை தேடுகிறேன் அப்படிங்கிறார். எனக்குள் இருக்கும் ஆவியால். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சொல்லுகிறாரா, நீ அடிமை இல்லை பிள்ளை என்று. அப்படி நம்ம டெய்லி கேட்கிறோமா? ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறோமா? சத்தம் கேட்டால் தானே சித்தம் செய்ய முடியும். அபிஷேகம் பெற்றவங்களை கை தூக்க சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்கிடுவோம். என்னையும் உங்களையும் கண்ட்ரோல் பண்றது யார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று. தெசலோனிக்கருக்கு எழுதும்போது ஆவியை அவித்து போடாதீங்க, அதை அணைச்சிராதீங்க அப்படின்னு பைபிள் வார்ன் பண்ணுது, எச்சரிக்கிறது. எபேசியருக்கு சொல்லும்போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திராதீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சமாகி வந்தார். அவருக்கு நம்மை போல கண்கள் இருந்தது, நம்மை போல மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு, காது இருந்துச்சு, கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. காரணம், அவர் மாம்சமாகி வந்தார். ஆனால் ஆவியானவர் மாம்சமாகி வராம என் கண் வழியாய் அவர் பார்க்க விரும்பினார், என் வாய் வழியாய் அவர் பேச விரும்புகிறார், என் காது வழியாய் அவர் கேட்க விரும்புகிறார், என் கைகள் வழியாய் அவர் செயல்பட விரும்புகிறார், என் கால்கள் வழியாய் அவர் நடக்க விரும்புகிறார். எனவேதான் அவர் என் மேல் தங்கி இருந்து தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுமா? ஆவி என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை மாம்சம் தடுக்குமா? மாம்சம் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை ஆவி தடுக்குமா? இது நடுவில் நாம இருப்போம். நாம எந்த பக்கத்தில் இருக்கிறோமோ அந்த பக்கம் ஜெயிக்கும். கர்த்தரை நோக்கி கையை ஏறெடுத்து கொண்டிருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலர் ஜெயித்தாங்க. கர்த்தரிடத்திலிருந்து கை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது அமலேக்கியன் கை ஓங்கினது. இது நமக்கு காண்பிக்க தருகிற ஒரு பெரிய எச்சரிப்பின் பாடம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம் என்ன தெரியுமா? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளிதான் பிசாசுக்கு நாம் கொடுக்கிற இடம். என்னை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவராய் இருக்க நான் செய்ய வேண்டியது என்ன? நான் தாழ்த்தணும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். சீஷர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள். அவர்கள் எருசலேமிலே ஒருமனப்பட்டு கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த 10 நாட்கள் அவர்களுடைய ஜெபங்கள் ஒரே ஜெபம்தான். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே. எப்படி இயேசுவின் மேல் ஆமென் புறாவின் வடிவிலே ஆவியானவர் இறங்கினாரோ, அதே போல பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த 120 மேல் இறங்கினாரோ, அப்படிதான் என் மேல் உங்க மேல் அவர் இறங்கி இருக்கிறார். இனி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், அவருக்கு அடங்கி இருக்கணும்.
பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் நம் காதில் கேட்கவில்லை என்றால் நம்ம ட்ராக் மாறி நிக்கிறோம் அர்த்தம். அதனாலதான் கடைசி நாட்களிலே சபைக்கு சொல்லப்படுகிற ஒரே காஸ்பல் தான் உண்டு, ஒரே காஸ்பல் தான் உண்டு. மனம் திரும்பு, மனம் திரும்பு. சபைக்கு சொல்லப்படுகிற ஒரே செய்தி தான் உண்டு, மனம் திரும்பு. வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன் என்று கர்த்தர் யாருக்கோ சொல்லல. அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஆமென். நீ அனலாயும் இல்ல குளிரும் இல்ல, வாந்தி பண்ணி போட்டுருவேன் சொல்லிட்டு நான் வாசல் அருகே நின்று கதவை தட்டுறேன் சொல்லிட்டு சொல்ற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை முதல் சபை எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, சபை நடுவில் உலாவி கொண்டிருந்தவர். ஒவ்வொரு சர்ச்சா பார்த்து 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 கடைசியில சபையின் நிலைமை வரும்போது அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? வாசல் அருகே நின்று. உள்ள நின்று உலாவி கொண்டிருக்கிறவர் இப்ப வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். எல்லா சபைகளுக்கும் சொல்லப்படுகிற இந்த கடைசி காலத்தில் ஒரே செய்தி தான் இருக்கிறது, ரிப்பண்ட், மனம் திரும்பு. நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய்? எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய்? அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை! ஆவியானவருடைய ஆளுகை என் மேல் இருந்தால் என்னில் அந்த அன்பின் கிரியை வெளிப்படுமே. எங்க அந்த அன்பு? ரூட் எதுவோ அப்படிதான் ஃப்ரூட் இருக்கும். ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது, ஒருவன் மேல் ஆவியானவர் இருந்தால் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று இந்த சிமியோன் வாழ்க்கையில 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தான். ஆவியானவருக்கு கீழே ஒருவன் இருப்பான் என்றால் ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கை சீராகும். வாழ்க்கை சீராகும். ஆண்டவர் எனக்காக ஒன்றை உண்டாக்கி தருவதற்கு முன்னே என்னை உருவாக்குவது அவருடைய சித்தம். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சது வெறுமை இல்லை, முதல்ல தெரிஞ்சது எது தெரியுமா? ஒழுங்கின்மை. ஆண்டவர் முதல்ல செடி கொடிகள், மிருகங்கள், மச்சங்கள் இவைகளை உண்டாக்கவில்லை. ஒழுங்கின்மையை மாற்ற என்ன தேவை? வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிட்டு. எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்கப்படணும் கேட்ட நானும் கை தூக்குவேன், நீங்களும் கை தூக்குவீங்க. நான் கையை தூக்கும் போது கர்த்தர் முதல்ல எதை பார்க்கிறார் தெரியுமா? என்கிட்ட என்ன இல்லை, ஐயோ இவன்கிட்ட காசு இல்லையே, இவனுக்கு சுகம் இல்லையே, இவனுக்கு அது இல்லையே, இப்படி பார்க்க மாட்டார். என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் கீழே நாம இருந்தா நம்முடைய வாழ்க்கை சீராகும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தி 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 திருத்தி உருவாக்கி நடத்துகிறவர் தான் ஆவியானவர்.
நான் செய்ய வேண்டியது அந்த சத்தத்துக்கு என் செவியை சாய்த்துட்டே இருக்கணும். அதனாலதான் ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் செவியை சாய்த்துட்டு வாங்க. செவியை சாய்த்துட்டு வாங்கன்னா நீ வரும்போதே கேட்கிற மனநிலைமையோட வா. நம்ம வந்து முதல்ல பிரசங்கம் கேட்போம், அதுக்கப்புறம் கை தூக்கணுமா வேண்டாமாங்கிறத தீர்மானிப்போம். இல்லை, நீ வரும்போதே ஆமேன் சொல்றதுக்குன்னே வாங்குறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கு? ஆமென்றும் ஆண்டவர் சமூகத்தில் வருகிற நம்ம எல்லாரும் இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? ஆம் ஆமே. ஆண்டவர் உணர்த்துறாரா? ஆமா ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. நீ திருந்துவியா? ஆமேன் ஆண்டவரே. நம்ம வாக்கு தத்தத்துக்கு மட்டும்தான் ஆமேன்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம நோக்கி ஏதாவது வார்த்தை வந்துன்னா இது நமக்கு இல்லை, இது சிமியோனுக்கு. உணர்த்துறாரா? ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. இனி என் சொற்படி கேட்டு நடப்பியா? ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் ஆமேன் என்கிற வார்த்தை நம்மில் பிரதிபலிக்கும் போது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். தெரியுமா? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் ஒருவனுடைய லைஃப் எப்படி மாறுது பாருங்க. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இருந்தான். நீதியும் தேவ பக்தியும்னா அதுக்கு ஒரே அர்த்தம் சொல்லணும்னா, வேதத்தில் செய்யென்று சொல்வதை செய்வதும் செய்யாத என்று சொல்வதை செய்யாதிருக்கிறதுமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்றான் தெரியுமா? அதுதான் நீதியும் தேவ பக்தியும் உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது நம்ம மாம்சத்தால சாத்தியமாகுமா? முடியாது. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கலான்னு தீர்மானித்த எத்தனை நாட்கள் ஜெபிக்க முடியாம போயிருக்கிறது. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினாலும் ரட்சிக்கப்படாம். அப்போ நான் என்ன செய்யணும்னா, பவுல மாதிரி என் பலவீனத்தை எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லணும். அந்த பலவீனத்தை நான் சொல்ல 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 என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். இதுதான் சத்தியம். நாம சாதிக்க முடியாதுங்க. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறதே டிபெண்ட் பண்ணி இருக்கிற லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். அவரை சார்ந்து இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தோள்ல கர்த்தத்துவம் இருக்கிற கவர்மெண்ட் இருக்குதான். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாலும் அவர் ஷோல்டர்ல கவர்மெண்ட் இருக்குது. ஆமென். ஆனாலும் அவர் பார்த்தீங்களா, ஆவியானவருக்கு கீழே இருக்கிறார். ஆவியானவருக்கு கீழே இருக்கிறார். என் வாழ்க்கை 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து யாக்கோப்ட கேட்டது மாதிரி உன் பேர் என்னன்னு கேட்கிறாருன்னா நம்மில் இதுவரை ஒரு மாற்றமும் இல்லை என்று அர்த்தம். நான் பரலோகத்துக்கு போவதை நான் பெற்ற ஆசீர்வாதங்களை வைத்து பார்க்க கூடாது. என் வாழ்க்கையில் உண்டான மாற்றத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே, நான் கோலங்கையுமா போனேன், 2 பரிவாரங்களை உடையவனாய் மாட்டினீர். அதனால அவன் கானானுக்கு போக புறப்படும் போது தான் கர்த்தர் அவனை பிடிக்கிறார். கானானுக்கு போக புறப்படும் போது தான் கர்த்தர் அவனை பிடிக்கிறார். லாபான் வீட்டுக்கு போறதுக்கு அவர் கை வைக்கல, ஆனா கானானுக்கு போகும்போது கையை வச்சிட்டார். அவனை உருவாக்கி தான் கூட்டிட்டு போறார். லாபான் வீட்டுக்கு அவன் யாக்கோபாட்டே போலாம், வேற எங்கேயும் நீங்க யாராட்டும் போலாம். ஆனா கானான் வீட்டுல தகப்பன் வீட்டுக்கு நீ போகணும்னா அவரால் தொடப்படணும், உருவாக்கப்படணும். தொடையில கை வைக்கிறார். ஒரு மனிதனுக்கு அதிக பலமுள்ள எலும்பு இருக்கிற பகுதி தொடப்பகுதி. அங்க அவர் கை வைக்கிறார். ஏன்னா யாக்கோபே, இனி நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதன் அடையாளம் தான் யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்கிற செய்தி வந்ததும் யாக்கோபு பெயர் சபாவுக்கு போகிறான். ஏன் பெயர் சபாவுக்கு போனா? அங்கதான் அவங்க அப்பா பலி செலுத்தினார் ஈசாக், அவங்க தாத்தா பலி செலுத்தினார் ஆபிரகாம். பெயர் சபாவில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அங்கிருந்து பெர்மிஷனுக்காக. இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார்,
நீ போய் யாக்கோபு அப்படின்னு. யாக்கோபு எழும்பல்ல, இன்னும் வெயிட் பண்றான். அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், நானும் உன் கூட வரேன் எகிப்துக்கு. இதுதான் சார்ந்திருக்கிற வாழ்க்கை. ஆமென். சார்ந்திருக்கிற வாழ்க்கை. ஆவியானவருக்கு கீழே ஒருவன் இருக்க இருக்க அவனுடைய வாழ்க்கை அழகாகி கொண்டே இருக்கிறது, அழகாகி கொண்டே இருக்கிறது. 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலிருந்து ஒருவன் கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவனுக்கு தெரியல, ஆனா அவனை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த சிமியோனை குறித்து எல்லாரும் சாட்சி கொடுக்கிறாங்க. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாயிருந்தான். மாம்சம் சொல்லும் இதை செய்யணும், ஆனா ஆவியானவர் சொல்றார் நோ, உடனே கை எடுத்துருவான். ஹோலி ஸ்பிரிட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். 2-3 தடவை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டோம்னு வைக்கலாம், அப்புறம் அவர் பேசுறது நமக்கு கேட்காது. அப்போ கேட்கலாம், அப்போ நாங்க அந்நிய பாஷையில பேசுறோமே, அது கிஃப்ட்டுங்க. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் கிஃப்டா கொடுத்துட்டார். அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த கிஃப்ட் எனக்கு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அந்நிய பாஷை பேசுறதுனால நான் வந்து ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் என்று அர்த்தம் கிடையாது. அது கிஃப்ட். என் கால்கள் செம்மையான வழிகளில் நிற்கிறதா? பாவத்தையும் பாரத்தையும் என்னால தள்ளி ஓட முடியுதா? அப்படி ஓட முடியும்னா சொல்ல முடியும், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் என்ன சொல்லுவார்? இந்த வேதத்தில் பார்க்காதே என்று சொல்லுகிறதை நாம பார்க்க போகும்போது ஆவியானவர் என்ன சொல்லுவார்? வசனத்தை நினைவில் கொண்டு வருவார். பார்க்காத பார்க்காத, நமக்கு அது சென்ஸ் ஆகும், நம்ம ஸ்பிரிட்ல அது சென்ஸ் ஆகும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஆவியானவருக்கு இது பிடிக்கல, வேண்டாங்கிறாரு. உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது கண்டினியூ ஆகும். ஏசாயா சொல்றாரு, நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு என்னை காலை தோறும் எழுப்புகிறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லைங்கிறார். இன்னைக்கு அநேகருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கீங்களா? ஒரு காலத்துலலாம் என்ன ஆவியானவர் 2 மணிக்கு எழுப்பினார், இப்ப ஏன் எழுப்பல? எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்த்துட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல பின்வாங்கிட்டோம். ஆரம்பத்தில் 2 மணிக்கு அலாரம்லாம் தேவையில்லை, எழுப்பி விடுவார். 3 மணிக்குனா எழுப்பி விடுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போச்சு, அதுக்கப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சோம், பின்வாங்க ஆரம்பிச்சோம். அவர் சைலண்ட் ஆயிட்டார், அமைதி ஆயிட்டார். இப்போ எனக்கு எப்போ தோணுது அப்போ நான் எழும்புவேன். என்னை நானே கண்ட்ரோல் பண்றேன் அல்லது என்னை நானே ஆளுகிறேன் என்றால் எனக்கு நான் என்னை தேவனாக்குகிறேன் என்று அர்த்தம். ஏதேன்ல பிரச்சனை அதுதானுங்க. இந்த சர்ப்பம் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசிக்க வைத்ததின் நோக்கம் என்ன? ஒரு பழத்தில் என்ன மேட்டர் இருக்குன்னு தான் நமக்கு தோன்றும். ஆனா அவன் சொல்றான், இது நீ சாப்பிட்டனா நீயும் தேவர்களை போல மாறிடுவே, உனக்கு எதுக்கு ஒரு தேவன்? இதுதான் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு தேவன் எதற்கு? அவர் சாயலாய் நீ படைக்கப்பட்டிருக்கிற, அப்போ ஏன் நீ அவருக்கு கீழே இருக்கணும்? நீயே தேவன் ஆயிரலாமே. இது இவங்களுக்கு பிடிச்சிட்டு, இது இவர்களுக்கு பிடித்து விட்டது. அவங்க பறித்து புசித்தார்கள். தேவனோட உறவு துண்டிக்கப்பட்டது. அப்பதான் புரிந்து கொண்டார்கள், அவருக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் தான் சேஃபான வாழ்க்கை, அவருக்கு கீழே அடங்கி இருப்பது தான் உண்மையிலேயே சுதந்திரமான வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இன்னும் என் சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றால், இன்னும் என் கேரக்டர்ல என் பார்வையில் மாற்றம் இல்லை, வீட்டில் அந்நிய பாஷை, வெளியே போய் என்னென்ன பாஷையோ. ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி சொல்றாங்களா, இவங்க இந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்போ பேச்செல்லாம் மாறிட்டு. சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க, வரல, இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சகோதரன் வந்து சர்ச்சுக்கு வர ஒரு பிரதரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமா இன்னைக்கு சர்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க.
என்ன நடந்துச்சு? வழக்கம் போல ஆராதனை நடந்துச்சு. இல்லை, என்ன செய்தி கொடுத்தாங்க? அது இப்படி அன்பா இருக்கணும், அதான பார்த்தேன். ஏன் 2 நாளா என் மனைவி ஒரே அன்பை பொழிந்து, காஃபி வேணுமாங்க, டீ வேணும், புதுசா இருந்து. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சு, இதுவரை இப்படி என்ன நடந்துச்சு? அப்புறம் என்னாச்சு? 2 நாள் தான், 2 நாள் தான். 3வது நாள் பழைய ஆளு வந்துட்டு, பழைய ஆள் எங்கேயோ விசிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆவி வெளியே போயிட்டு திருப்பி எத்தனை கூட்டிட்டு வருமா? 7 ஆவியை கூட்டிட்டு வருமா? பிரியமானவர்களே, நான் எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன் என்பதை தாண்டி, எனில் இவங்க அன்னைக்கு இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு, அன்னைக்கு என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க, இன்னைக்கு என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. அன்னைக்கு இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தீமைக்கு இவங்க விலகி போகிறாங்க. இப்படி ஒரு சாட்சி இருக்குன்னா தைரியமாக சொல்லலாம், நான் அல்ல, என்னை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம லைஃபை நமக்கு தெரியும்லங்க, நமக்கு தெரியும்ல. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாதது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயிருந்தான். 2வதாக, ஆவியானவருக்கு கீழே நாம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, 26வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவனுக்கு வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், அவனுக்கு வேர்டு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த கடைசி காலத்திலே ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அது என்ன பஞ்சகாலம் தெரியுமா? தண்ணீரோ ஆகாரமோ கிடைக்காத பஞ்சகாலம் அல்ல, வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. எனக்கு பைபிள் இருக்கும், ஆனா ரேமா இருக்காது, வார்த்தை வெளிப்படாது. ஆவியானவருக்கு கீழே இருந்தா உங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நீங்க தீர்க்க தரிசனம் தேடி அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு போஸ்டர்ல ஒரு பேரை பார்த்து பிராக்கெட்ல இவர் பெயர் சொல்லி அழைக்கும் வரம் பெற்றவர்னு பார்த்தாதான் நிம்மதி. ஆமென். என் பேரை மட்டும் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிட்டு மகளை இன்னும் 2 வாரத்துல, இன்னும் 20 நாள்ல இப்படி ஏதாவது சொன்னா, ஏங்க பைபிள் தெளிவா சொல்லுகிறது, ஆவியானவருக்கு கீழே ஒருவன் இருந்தால் பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு வேண்டிய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி பைபிள்ல இருக்கு. எலியா, ஆமென், கேரி தாற்றண்டையில் ஒளித்திருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி தண்ணீர் வற்றினது, வார்த்தை உண்டானது. நான் இருக்கிற இடத்துல எனக்கு வார்த்தை வெளிப்படாமல் வார்த்தைக்காக நான் அலைகிறேன் என்றால் நான் யாருக்கு கீழே இல்லை என்றால் நான் ஆவியானவருக்கு கீழே இல்லை. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. 276 பேர் கப்பலில் பயணிக்கிறார்கள். காற்றடிக்குது. அநேக நாளாயாவது நட்சத்திரத்தையும் காணல, சந்திரனையும் காணல, சூரியனையும் காணல. ஆனா பவுலுக்கு சிக்னல் கிடைக்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. பவுலுக்கு சிக்னல் கிடைக்குது. அவர் எழும்பி நின்று சொல்றார், நேத்து நைட்டு நான் தூதன்ட்ட பேசினேன்னு சொல்றார். ஹalleluya. எந்த சிக்னலும் கட் ஆகலாம், பரலோக சிக்னல் கட் ஆக கூடாதுன்னா ஆவியானவருக்கு அடங்கிருங்கள். அவர் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று. நான் சேவிக்கிறவர், தூதன் அனுப்பி சொல்றார். எப்படி பவுலே உங்களுக்கு சிக்னல் கிடைக்குது? நான் சேவிக்கிறவர்ங்கிறார். நான் சர்வ் பண்றேன் அவருக்கு, நான் அவருடைய தாசன், நான் அவருக்கு கீழே இருக்கிறவன். அவர் என்கிட்ட பேசுறாரு. கப்பர் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் வராது. எப்படிங்க பவுலுக்கு சிக்னல் கிடைக்குது?
எந்த சிச்சுவேஷன்லையும் வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போனாலும் பட்சமாய் பேசுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. பத்மு தீவானாலும் வார்த்தை கிடைக்கும், அக்னி சூளையானாலும் வார்த்தை கிடைக்கும், சம கொந்தளிக்கிற கடலானாலும் வார்த்தை கிடைக்கும், யூரோ கிளித்தானாலும் வார்த்தை கிடைக்கும். தேவ பிள்ளையே, நீ அவரை கடங்கியிருந்தால் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்து உன்னை வாழ வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹalleluya. வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். மரியாளுக்கு வார்த்தை வெளிப்பட்ட போது மரியாள் அர்ப்பணிக்கிறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. வார்த்தை கிடைக்கும். ஹalleluya. யோசபாத்து வார்த்தையை தேடுகிறான். யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜா யோராமும் ஏதோம் தேச வழியாய் யுத்தம் பண்ண புறப்படும் போது, மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படும் போது தண்ணீர் இல்லாமல் போயிட்டு, தண்ணீர் இல்லாமல் போனதும் ஆமென், யோராம் கத்துறான், ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் அந்த மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க கூட்டிட்டு வந்துட்டாரேன்னு. அப்போ தேடுறான் பாருங்க. யோசபாத் யாரை தேடுறான் தெரியுமா? இங்க யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? எதுக்கு அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தை இருக்குது. அவர்கிட்ட தண்ணீர் இருக்குன்னு சொல்லல, வார்த்தை இருக்கு. தண்ணீர் மட்டும் இருந்தா தாகம் மட்டும் தீரும். வார்த்தை இருந்தா தண்ணீரும் வரும், ஜெயமும் வரும். ஆமென். எனக்கு வேண்டிய எல்லாமே அவருடைய ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு தருகிற வார்த்தைக்குள்ள என் தலைமுறைக்கு ஆன ஆசீர்வாதமும் இருக்கு. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். அதனாலதான் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். ஆமென். ஆண்டவர் வார்த்தை இருக்காங்க. என்ன கேட்க விரும்புறோம்? தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகுதுங்கிறார். அவர் தாவீதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும், 10 அதிகாரம் படிக்கணும் கிடையாது. அவருக்கு ரேமா வர்றது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பார். அதுதான் நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் என்ன செய்தான்? பூத்து போகுது. வார்த்தை இல்லாம தாவீது சிக்லாகிலே சத்துருக்கள் வந்து அவன் குடும்பத்தை பிடித்து கொண்டு போகும்போது ஏமோத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டான். உக்காந்து நான் போலாமா ஆண்டவரே, நான் அதை பிடிப்பேன் ஆண்டவரே. இப்ப தாவீதுக்கு தேவை இந்த 600 பேருடைய மனநிலைமை கிடையாது. தாவீதுக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆவியானவருக்கு கீழே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பிசாசு வந்து சோதிக்கிறார், இந்த கல்லை நீங்க நினைச்ச அப்பமாக்கலாம்ல அப்படின்னு. இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை தெரியுமா? இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியுமா? இந்த சர்வத்தையும் கர்த்தர் ஒரு வசனத்துல தாங்குறார் தெரியுமா? இந்த வார்த்தையினுடைய வல்லமை தெரியுமா? 6000 பிசாசுகளை துரத்த இயேசு 6000 வார்த்தைகளை பேசவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். 6000 அவுட். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக எந்த வல்லமைக்கும் நிற்க முடியாது. ஹalleluya. வார்த்தை. ஆவியானவர் உங்க மேல இருந்தா உங்களுக்கான ரேமா வந்துட்டே இருக்கும், உங்களுக்கான வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அது யார் மூலமாவது கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு சண்டே எல்லாரும் சர்வீஸ் போயிட்டு தானே வந்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு கர்த்தர் கை தூக்க வேண்டாம்? எத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஆண்டவர் தர வார்த்தை விசேஷம் என்ன தெரியுமா?
நாம மாத்தினாலும் அவர் மாற்ற மாட்டார். 75வது வயதில் ஆபிரகாமுக்கு சந்ததியை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். 86வது வயதில் அதை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. கர்த்தர் மீண்டும் பேசும்போது ஆபிரகாம் சேஞ்ச் பண்றார். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவரே, அது வேண்டாம் ஆண்டவரே, அது விட்டுருங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. நானும் 24 வருஷமா ஒரே வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்களும் இன்னா தருவேன், இப்ப தருவேன், அப்படி செய்வேன், இப்படி செய். வேண்டாம் ஆண்டவரே, இருக்கிறத ஆசீர்வதிச்சு தந்தாலே போதும். நம்ம பெருசா எதிர்பார்த்து ஒரு கட்டத்தில் எப்படி வருவோம் தெரியுமா? இருக்கிறது அப்படியே ஓடினாலே ஆமென். ஆண்டவரே, நான் அப்படி நீர் செய்யும், இப்படி செய்யும்னு பார்த்து கடைசியில் ஒரு லெவல்ல வந்தாச்சு. இப்போ இருக்கிறது இப்படியே இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. அந்த இடத்துல தான் ஆபிரகாம் சொல்லுகிறான், நிச்சயமாக. எந்த இடத்துல ஒருவன் நிச்சயம் இல்லாதவனாய் தளருகிறானோ அந்த இடத்துல ஆண்டவர் அதை நிச்சயப்படுத்துகிறார். எப்படிங்க அவன் விசுவாசத்தில் வல்லவனானான்? கர்த்தர் அவனை வல்லவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான காரியம். பல இடங்களில் இந்த வார்த்தையை கிருபையினால சொல்லி இருக்கிறேன். நீங்க எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 20 கடைசி படிக்கும்போது அபிமலேக்கு வீட்டுக்காக இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவான். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? புத்திர பாக்கியம் இல்லை. இந்த ஆபிரகாம் ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுவார். பொதுவாகவே அப்படிதானாங்க. மற்றவங்களுக்காக நம்ம சிம்பிளா ஜெபம் பண்ணி விட்டுருவோம், நமக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு ஜெபம் பண்ணி ஆமீன் போட்டு முடிச்சு கொஞ்ச நாள் ஆகல, அபிமலேக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது. எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? ஆண்டவரே, நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணேன், நீங்க ஏன்னு கேட்கல, அவங்களுக்காக ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன். சிலருக்காக நம்ம ஒரே ஒரு சிம்பிளா ஜெபம் பண்ணி இருப்போம். அதே காரியத்துக்காக நம்ம பல வருடம் காத்திருப்போம். அவங்க அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க பாருங்க சிஸ்டர், உடனே என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டு. நமக்கு இருக்கிற சந்தோஷமும் இது தெரிஞ்சிருந்தா நான் ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டேன். அது சின்ன வயசுல இருந்தே உள்ள பழக்கம் இல்லை. நமக்கு பேப்பர் கிடைக்கும் போது நம்ம மார்க்கை பார்க்கிறோமோ இல்லையோ, பக்கத்துல. ஆனா என்ன விசேஷம் தெரியுமா? அபிமலேக்குக்கு கேட்டதும் கர்த்தர் கொடுத்தார். அப்படியே 21:1 நீங்க பாத்தீங்கன்னா, தாம் உரைத்தபடி ஆபிரகாமுக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடி. அப்ப கேட்கலாம், அபிமலேக்குக்கு உடனே கொடுத்தீங்களே. அபிமலேக்குக்கு மேல என்ன கிடையாது தெரியுமா? வார்த்தை கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இயேசு யாருன்னே தெரியாது, அந்த வழியா வந்தேன், யாருக்கெல்லாம் சுகம் வேணும்னு கேட்டாங்க, நான் கை தூக்கினேன், இயேசு எனக்கு சுகம் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல 100 ஆண்டு விசுவாசிகள் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு கையை தூக்கி ஹல்லேலூயாவே சொல்ல முடியல. இவங்கன்னா வந்த உடனே நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது அபிமலேக்கின் சந்ததியாய் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய். ஆபிரகாமின் சந்ததியானால் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும். நான் கேட்டு ஒரு காரியம் கிடைக்கலன்னா அந்த காரியத்தில் கர்த்தர் வேற ஒன்று சொல்லி இருக்கிறார்னு அர்த்தம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அபிமலேக்கு கேட்டதும் கர்த்தர் கொடுக்கிறான்னு அவன் மேல வாக்குத்தத்தம் கிடையாது. ஒருவன் மேல வாக்குத்தத்தம் இல்லைன்னா அவன் மேல தேவ திட்டம் இல்ல. என்னை குறித்த தேவ திட்டம் தான் எனக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். என்னை குறித்த தேவ திட்டம், ஆபிரகாமை குறித்த தேவ திட்டம் பெரியது. அது மத்தேயு 1வது அதிகாரம் படிக்கும் போது தான் நமக்கு புரியும். ஆதியாகமம் மட்டும் படிச்சுட்டு இருந்தா நமக்கு தெரியாது. ஒரு பிள்ளைக்கு வேண்டி ஏன் இவனை இந்த பாடுபடுத்துறாருன்னா நமக்கு கேட்க தோணும். ஆனால் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறதே ஆபிரகாமின் குமாரனும். ஹல்லேலூயா. என் திட்டம் அல்ல அவர் திட்டம். என்னை கர்த்தர் அநேக நாள் காத்திருக்க வைக்கிறார் என்றால் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஒரு தலைமுறைக்கான திட்டம் அல்ல, பல தலைமுறைகளுக்கான திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் காத்திருக்கிறான், அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக
வேதம் சொல்லுகிறது, அந்த 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நம்பிக்கை குறையாது. ஆவியானவர் ஆளுகைக்குள்ள நம்ம இருந்தா நம்பிக்கை குறையாது. நம்பிக்கை குறையிறது போல வரும்போதெல்லாம் பேசி 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 75 வயது ஆபிரகாம 99 வயது வரை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? கொண்டு வந்துட்டு ஆபிரகாம் பிள்ளைக்கு பெயர் வைக்கிற வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பெயர் வைக்கிறார். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல். சில நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள்லாம் நமக்கு ரொம்ப, ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் என் பிள்ளைக்கு பெயர் வைக்க கூப்பிட்டா நீங்கள் எனக்கும் என் மனைவிக்கும், சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவளுக்கு நான் தான் பிள்ளை, எனக்கு. ஒருவேளை ஆண்டவர் எங்களுக்கே பெயரை வச்சு இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், இனி சாரா எனப்படாமல் சாராள் எனப்படும் சொல்றார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்தான். தரை. அதை ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது ஆவியான ஒரு இடைப்பட்டார். ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்போ சொல்றார் தெரியுமா? அவனுக்கு 99 வயதான போது. என்னதுன்னு அர்த்தம்? ஆபிரகாமே, இனி உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல? முடியாது ஆண்டவர். இனி உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா ஆபிரகாமே? என்னால் ஒன்றும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நான் ஜீரோ ஆகிறேனோ அந்த இடத்துல அவர் ஹீரோவா வந்து நிற்பார். ஆபிரகாமே, உனக்கு நீ ஏதாவது பண்ண முடியுமா? 86 வயசுல ஆண்டவர் ஏன் செய்யல தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதன் அடையாளம் தான் இஸ்மவேல். அதன் அடையாளம் தான் இஸ்மவேல். அவர் அமைதியா இருந்தார். இப்ப ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னதுன்னு அர்த்தம்? ஆபிரகாமே, உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல. உன்னால இனி ஒன்று செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது சொல்லிவிட்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்லும் போது ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்தான். அது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னை தரையிலே எறிந்தான். ஆபிரகாமுடைய விசுவாச எக்ஸ்பீரியன்ஸ் 24 இயர்ஸ், 24 வருட அனுபவம் உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தரையிலே எறிந்தான். I am nothing Lord. எப்பொழுது தன்னை தரையிலே எறிகிறானோ அவனோடு இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார். அதான் பழைய பாட்டில் விருத்த சேதனம், இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை செய்யும் போது அவனை சிருஷ்டிக்கிறார். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், சாரா எனப்படாமல் சாராள் எனப்படும் என்று அவர்களை உருவாக்கிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாராள் கையில ஒரு பிள்ளை இருப்பான். ஆபிராம் தான் 24 வருடம் காத்திருந்தான். ஆபிரகாம் ஒரே வருஷம் தான் காத்திருந்தான். ஆபிராம் தான் 24 வருடம் காத்திருந்தான். அப்ப ஏன் தாமதம்? ஈசாக்கை உருவாக்க 10 மாதம் போதும். ஆபிராமை ஆபிரகாமாக்க தான் 25 வருடமானது. எனக்கான நன்மையை பாருங்கள். மனுஷனை உருவாக்க டைம் எடுத்தார், மனுஷனுக்கானதை உருவாக்க டைம் எடுக்கல. மனுஷனுக்கு வேண்டியதை எப்படி உண்டாக்கினார்? உண்டாக கடவுது என்றார், அவ்வளவுதான். ஆனா மனுஷன் எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? மண்ணை பிசைந்து எடுத்து, மண்ணை எடுத்து வெளியே எடுத்து, அதை கண்ணு மூக்கு எல்லாம் அவருடைய சாயலால உண்டாக்கி டைம் எடுக்கிறார்ல.
அப்புறமா என்ன பண்ணார்? அன்றைக்கு ஊதினார்ல, அது ஆதாமுக்கு மட்டும் ஊதல்ல, நமக்கும் சேர்த்து ஊதி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஊதுறார் கிருபையினால. அதனால கண் விழிக்கிறோம். ஒரு நாள் ஊத மறந்தாலே நமக்கு ஊதி இருப்பாங்க. இதான் உண்மை. ஊதுறார், ஊதுனதும் அவன் கண் விழிக்கிறான் பாருங்க. 6 நாள் முடியுது, 7th டே. அந்த நாள் ஓய்வு நாள்னு வைக்கிறார். அந்த ஓய்வு நாள்னா என்ன? ஆதாமே நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்தோம். அன்னைக்கு வேற ஒரு ஒர்க்கும் இல்லை. ஆதாமே நான் நீ இப்போ ஏதேனுக்குள்ள போக போறோம், இன்னைக்கு எனக்கு லீவு, வா. ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுமா? அவரோடு தனித்திருப்பது. இப்பொழுது ஏதேனுக்குள்ள கூட்டிட்டு போறார். அவர் புசிக்கிறதுக்கான கனிகளை காட்டி கொடுக்கிறார், குடிப்பதற்கான தண்ணீர் உள்ள நதியை காண்பித்து கொடுக்கிறார். அப்படி அவனை தட்டி எழுப்பி அவர் தான் எழுப்புறார். கண்ணை திறக்கிறான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனை எல்லாம் காட்டி கொடுத்துட்டு இப்பொழுது அவனை தூங்க வைக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு கீழே இருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எழுப்புறதுல இருந்து தூங்க வைக்கிறது வரை எல்லாமே அவர் தான் செய்வார். இதுக்குள்ள இருந்து தான் சாத்தான் வெளியே கொண்டு போக பார்த்தான். எழுப்புறதுல இருந்து. இன்னொரு ஆச்சரியம், அவனுக்கு ஏற்ற துணை இல்லை, ஏற்ற துணை உருவாக்கணும். அவனை தூங்க வச்சுட்டு அவர் வேலை செய்கிறார். ஏங்க, நம்ம பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு நம்ம ஃபீஸுக்கு ஓடுவோம்ல. நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நீ போய் படுத்து தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன். நைட்டு இப்போல்லாம் இன்வெர்டர் வந்துட்டு, முந்தி நைட்டு கரண்ட் போச்சுன்னா பிள்ளைங்க இருக்க வீட்டில் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு பெற்றோர் தூங்காம இருந்து ஒரு பேப்பர் எடுத்து, இதுதாங்க ஏதேனில் நடந்துச்சு. அதனாலதான் ராஜ்யம் சமீபமா இருக்குப்பா, அது மட்டும் உனக்குள்ள வந்துட்டுனா, ஆமே, நீ 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 அந்த 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 ஏதேனை நீ அனுபவிக்கலாம். அந்த பூமியில ஆவியானவர் கீழே இருக்கிறவன் ஏதேனை அனுபவிப்பான். அனுபவிக்க முடியுமா? எஸ். இயேசு சீஷர்களோடு படகில் பயணிக்கும் போது மற்ற 12 பேரும் தத்தளித்தார்கள். இயேசு நிம்மதியை படுத்து தூங்கிட்டு தானே இருந்தார். அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. ஏன்? ஆவியானவர் அவருக்கு மேல இருந்தார். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொன்னார்ல, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழு. எப்ப தூங்குறார் தெரியுமா? சுத்தி சத்துருக்கள் பெருகி இருக்கும் போது. எப்படி ஒரு லைஃபை நம்ம கிஃப்ட் பண்ணி இருக்க. நாம இன்னும் அஞ்ஞானிகளை போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்பட்டு நம்பிக்கை குறையாது. கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். கர்த்தர் காத்திருக்க வைப்பதின் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கேட்ட வேடையை திரும்ப திரும்ப கேட்க வைப்பார். திரும்ப திரும்ப கேட்க வைப்பார். காட்டி தருகிற அந்த அந்த எக்ஸாம்பிள் வேறையா இருக்கலாம். ஒரு மணலை காட்டி தருவார், நட்சத்திரத்தை காட்டி தருவார். ஆனால் வார்த்தை சேம்தான். அந்த ஒரு வார்த்தை 75 வயதில் ஆபிரகாமுக்கு சொன்னார்னா அது நிறைவேற்றது வரைக்கும் வார்த்தையை கர்த்தர் மாற்றவில்லை. நாம தான் வருஷ வருஷம் வாக்கு தத்தத்தை மாற்றுவோம். ஆமே, எல்லாரும் அப்படிதான். அந்த ஆல் நைட் சர்வீஸுக்கு மக்கள் வரதே எதுக்கு தான்? அந்த 12 மணிக்கு கண்ணுக்கு ஒன்று தெரியும் பாருங்க. என்னது? பன்னண்டியுமா? என்னது? வாக்கு தத்துவம். அதுல ஒரு சந்தோஷம். அதுவும் போதாதுன்னு முடிச்சிட்டு இப்படி ஒன்று உருவுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு. அதுவும் மேல இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம். இப்படிதான் எங்க சர்ச்சில் 1ஆம் தேதி சர்வீஸ் முடிச்சுட்டு வாக்கு தத்த கார்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்தாங்க. ஒரு ட்ரெயினில் இந்த மாதிரி ப்ராமிஸ் கார்டெலாம் வச்சிருக்கிறேன். வந்தோன்னா ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன். பாஸ்டர் இடையில இருந்து எடுத்துதாங்க, எடுக்க மாட்டேன், ஜோம் பண்ணிட்டு எடுத்தாங்க. இங்கே கியூவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க சரி ஆண்டவரே சோத்திரம்பா சோத்திரம்பான்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி ஒன்று கொடுத்தேன். அவங்க அப்படி வாங்கி இப்படி நெஞ்சோட வச்சுட்டு உடனே பார்த்தா சத்துரு தூக்கிட்டு போயிடுவானா. அதனால் இப்படி பார்க்குறாங்க. அதில் இருக்கு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவங்க அதை பார்த்ததும் அடுத்தது என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு அங்க எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்படி அதாவது நான் நினைச்சா எனக்கு வாக்கு தத்தத்தை மாத்துவேன்.
ஒருவேளை ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டு அதை கொடுத்தாரோ என்னமோ தெரியல. ஏன்னா கொஞ்ச நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் மாற்ற மாட்டார். அவர் மாற்ற மாட்டார். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஹல்லேலூயா. நம்பிக்கை குறையாது, தீபம் அணையாது, தீபம் அணையாது, தீபம் அணையாது. கப்பர் சேதமே அன்றி புயர் சேதம் வராதுன்னு சொல்ல காரணம் என்ன? பவுல் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தை இருக்கிறது. இந்த சிமியோன் ரொம்ப முதிர் வயதானவர். நான் நினைக்கிறேன் இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிருப்பாங்க. ஆனா சிமியோனுடைய தீபம் மட்டும் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்க ரீசன் என்ன? சொன்னது ஆவியானவர் அல்லவா? கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். சொன்னது கர்த்தரானா இந்த கண் அடைவதற்கு முன்னமே அதை கர்த்தர் நிறைவேற்றுவதில்லை. எலிசபெத்தும் சகரியாவும் தேவனுக்கு பயந்தவர்கள். சகரியா தன் ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு போகணும். தேவ சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். இப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நிற்கிறான். தூதன் வந்து நின்றதும் சகரியாவுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? ஏன் பயம் வந்துச்சு? கொஞ்ச காலம் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நம்ம எங்க இருந்து ஆராதிக்கிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து தான் ஆராதிக்கிறோம். அங்க யார் இருப்பா? கர்த்தர் தெரியும். திடீர்னு கர்த்தர் வந்துட்டா என் கையில இருந்து எப்போ மைக்கு விழோனே தெரியாது. அவன் சகரியா அதே மாதிரி வழக்கம் போல உள்ள போய் வழக்கம் போல ஆராய்ச்சி. அதெல்லாம் அந்த காலம். சகரியாவுக்கும் தெரியும். அதெல்லாம் மோசே உள்ள போனா கர்த்தர் மேகஸ்தம்பம் கூடார வாசல்ல இறங்கி நிற்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஆராதனை நடக்குது, அந்த அனுபவம் இல்லை. ஆமென். அந்த அனுபவம் இல்லாம போகல, இருக்குது. ஒரு நாள் அது நம் கண்களுக்கு முன்னாக நடக்கும். எனவேதான் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தமா. திடீர்னு இவருக்கு பயம் வந்துட்டு, பயம் வந்ததும் சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவின் வேண்டுதல் என்ன? சகரியாவின் வேண்டுதல் என்ன? 3 நாள் கன்வென்ஷன்ல என்ன கெஸ்ட் ஸ்பீக்கரை கூடணும்னா சகரி என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைக்கு இப்ப சகரியாவுக்கு வயசு என்ன? கிழவன். அப்ப எப்போ ஜெபம் பண்ணது? இப்ப ஜெபம் பண்ணியிருப்பாரா? அம்மா, அந்த அம்மா கன்சீவ் ஆனதும் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா கிருபை பெற்றவங்க சுத்தி இருப்பாங்க. அதாவது நமக்கு கிடைக்கிறது வரைக்கும் கிடைக்கலையா கிடைக்கலையா கிடைக்கலையான்னு கேட்பாங்க. கிடைச்சதும் இந்த வயசு காலத்தில் உங்களுக்கு இது தேவையான்னு கேட்பாங்க. கிடைச்சாலும் குற்றம். அதனாலதான் எலிசபெத் வீட்டை போட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஒரு தரிசனம் உள்ளவனுக்கு மட்டுமே இன்னொரு தரிசனம் உள்ளவனை அடையாளம் காண முடியும். எனவே மரியாள் வந்து வாழ்த்தினதும் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளினது. ஹல்லேலூயா. எதுக்கு வேற தேவையில்லாத கான்வர்சேஷன் கதவை போட்டிட்டு உள்ள இருந்தாச்சு. இப்போ சகரியா சொல்ற நான் கிழவனா இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா இவர் இப்போ இது ஜெபம் பண்ணதில்ல, கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்ல? அவன் ஆண்டவரை பார்த்தீங்களா சகரியா கிட்ட வந்து எப்போ சொல்றாரு? ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? உன் நாட்களில் நடக்க வேண்டியது உன் கண் அடைவதற்கு முன்னே உன் நாட்களிலே கர்த்தர் நடப்பிப்பார். அதுவரை இந்த தீபத்தை கர்த்தர் ஆணைய விடமாட்டார். ஆமேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்ம
உம்மால் கூடாதது எதுவும். 2017 ஆண்டு சென்னையில் இருந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் நான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த டெஸ்டிமனி சிலர் கேட்டிருப்பீங்க, புதுசாக கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பலனுக்காக. நெக்ஸ்ட் டே சண்டே, அதனால் சாட்டர்டே நைட் நான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன். திருநெல்வேலின்னு வரல, அதுக்கு முன்னாடி ஒரு இடம் கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது என்னை யாரோ தட்டி எழுப்புறது போல் இருக்குது. நான் வந்து லோயர் பெர்த்தில் படுத்துருக்கிறேன். அப்படி கண் திறந்து பார்க்குறேன், டைமும் பார்க்குறேன் 4:45. அப்புறம் பார்க்குறேன் இன்னும் 2 hours இருக்குது. சரி படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறேன். அப்புறம் பார்த்தேன் இன்றைக்கி சண்டே, நேராக போய் சர்வீஸ் போனோம், அதனால் நம்ம படுத்திருந்தே ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு படுத்திருந்தே அப்படி ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சைடில் என் ஃபோனு பைபிள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு படுத்திருந்து அப்படி ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நடக்குது. 4:50 நான் போன பஸ்ஸு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பஸ்ஸும் இன்னொரு பஸ்ஸும் மாறி மாறி ஓவர்டேக் பண்ணி வந்து அந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடம் வரும்போது 2 பஸ்ஸுமே கண்ட்ரோல் விட்டு அந்த பஸ்ஸு லெஃப்ட் சைடில் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்தது. நாம் போன பஸ்ஸு அந்த ரோட்லையே தலைகீழாக மறிக்கப்பட்டு தலைகீழாக பஸ்ஸு கவிழ்ந்து, அவங்க ஏதோ ஒரு இதில் பஸ்ஸை டேர்ன் பண்ணியிருக்கிறாங்க அல்லது வேகமாக திருப்பி இருக்கிறாங்க. பஸ்ஸு வந்து மறிக்கப்பட்டு நான் வந்து பஸ்ஸுக்கு அடியில் ஒரு 15 நிமிஷம் எங்கே இருக்கோன்னே தெரில. ஏன்னா வந்து தூங்கிட்டு இருந்தால் கூட தெரியாது. நான் இது எனக்கு லைவாக நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வேகமாக போய் பஸ்ஸு திரும்பி டமார்னு ஒரு அடி. ஒரு 15 நிமிஷம் என்ன ஆச்சு இருக்கிறோமானே தெரில. ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குது. டவுட் வேற வந்துட்டு எங்கேயோ ஆழத்தில் எங்கேயாவது போயிட்டோமா ஒன்றும் தெரில. பயங்கர அலறல் சத்தம். அப்புறமா ஒரு சைடு கிளாஸை உடைச்சி ஒவ்வொருத்தரையும் வெளியே எடுக்கிறாங்க. நானும் என் கையில் பேகை எடுத்துகிட்டு வெளியே எப்படி வந்துட்டு மேலேருந்து கீழே வர செக் பண்ணி பார்க்க ஆண்டவர் கிருபையில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். வந்துட்டு அந்த பக்கம் இன்னொரு பஸ் வந்து கை காட்டி ஏறி வந்தாச்சு. சர்வீஸ் முடிஞ்சு சர்வீஸில் சாட்சியை சொன்ன எல்லாரும் மகிமைப்படுத்தினாங்க. ஈவினிங் டைமில் ஆண்டவர் சமூகத்தில் போய் செபிக்கிறேன். நான் இதுக்கு தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுனாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? அந்த இடத்துல உன்னை அழிக்க பார்த்தான் சத்துரு. நான் 2 காரியத்துக்காக உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னார். என்ன ஆண்டவரே? 1, உன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. 2, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அடித்த புயலை வச்சு பார்க்கும்போது எத்தனை எக்ஸ்பைரி டேட்டு தாண்டி இருக்கும் இல்லை? மன்னாக்கு வேலிடிட்டி எவ்வளோ தெரியுமா? 24 hours. ஆனால் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா மட்டும் 24 hours-ஐயும் தாண்டி ஜீவிக்குது. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட மன்னா. எக்ஸ்பைரி நம்மெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு தாண்டி போயிருக்க வேண்டிய ஆட்கள். இன்னும் கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கிறார்னா, அவர் உங்ககிட்ட பேசின வார்த்தை ஒன்று கூட தரையில விழ அவர் விட மாட்டார். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றும். வார்த்தை நிறைவேறும். ஆவியானவர் கீழே இருக்கிறவனுடைய தீபம் அணையாது. அந்த வார்த்தை நிறைவேறது வரைக்கும், வார்த்தை நிறைவேறது வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எத்தனை புயல் அடித்தது, எத்தனை பிரச்சனை வந்தது. எங்க இந்த கோவிட்ல எத்தனை பேர் இறந்தாங்க? அவங்க என்ன நம்மளை விட பாவிகளா? இல்ல நாம என்ன அவர்களை விட பரிசுத்தவான்களா? ஒண்ணும் கிடையாது. கிருபையா நமக்கு சில வார்த்தைகளை ஏற்கனவே உரைத்து விட்டா. என் ஆண்டவர் பாதியில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென்.
பவுல் சொல்றார், எங்களுக்கு நேரிட்ட சோதனைகளை வைத்து பார்க்கும்போது மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவிக்கிறார். ஏங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி கொன்றார்கள். யோவானுக்கும் அப்படிதான் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனா யோவான் மட்டும் சாகல. ஏன் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியது செய்து முடித்து விட்டது ஆயிட்டு. பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் செய்து முடிச்சாச்சு. பேதுருவை ஒப்பு கொடுத்தார். யோவானை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருந்தது. எனவே யோவானை டொமிஷியன் என்ன பண்ணான் தெரியுமா? விஷத்தை கொடுத்து பார்க்கிறான். யோவான் சாகல. கொதிக்கிற எண்ணெயில போட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. யோவான் சாகல. ஃபைனலா அந்த ரோம சக்கரவர்த்தி டொமிஷியன் என்ன பண்ணான் தெரியுமா? பத்மு என்கிற தீவுல தூக்கி போட்டான். எதுக்கு தெரியுமா? மரண தண்டனை அது. அங்க தண்ணீர் கிடையாது, ஆகாரம் கிடையாது, பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. அப்படியே இருந்து செத்துற வேண்டியதுதான். அந்த இடத்துல தான் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் என் ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். அங்க வந்து நின்று அவனுக்கு தமது கையை காட்டி கொடுக்கிறார். ஏ யோவான், என் கையை பாரு. என்ன ஆண்டவரே இருக்கு? மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். இந்த கீ ஏன்ட்ட இருக்கு. என்னதின் அர்த்தம்? நீ எப்போ சாகணும், எங்க சாகணும்னு தீர்மானிக்கிறத டொமிஷியன் கிடையாது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யேசபேல் நாள் குறிக்கிறான். ஒன் டே 24 hours. நாளைக்கு இந்நேரத்துக்கு சூரச்செடிகளை போய் நம்ம ஆள் படுத்துட்டார். கர்த்தர் கூப்பிட்டீங்க பாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஹல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் சொன்னது உள்ள இருக்காது, யேசபேல் சொன்னதெல்லாம் உள்ள இருக்கு. 40 நாள் டிராவல் பண்ணி போறார். யேசபேல் குறித்த நாளை தாண்டி 31 நாளை கடந்தாச்சு. அப்பவும் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எலியா, நான் மட்டும் உமக்காக நிக்கிறேன், இப்பாவா என்னையும் கொல்ல? ஏய், எரிச்சல் அவ பேசின வார்த்தைங்க. உன்னை தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்குள்ள என்ன இருக்கு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எலியாவின் நிழலை கூட யேசபேலுக்கு தொட முடியல. மரணத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன். ஹல்லேலூயா, நம்புவேன். நாலாவதாக அதனுடைய 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அவனை யார் ஏவுறா தெரியுமா? ஆவியானவர். ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்றார். அங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத. ஆவியின் ஏவுதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் காத்திருக்கிறவர். இப்போ காத்திருக்கிற காரியம் நிறைவேற போகுது. அந்த டைம் வந்தாச்சு. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அந்த நாள் வந்தாச்சு, அந்த நேரம் வந்தாச்சு. இப்போ ஆவியானவர் ஏவும் போது இந்த சிமியோன் மட்டும், நான் நேற்று தானே 2வது நாள் கூட்டத்துக்கு தான் நான் போயிட்டு வந்தேன், 3வது நாள் போகணுமா, நான் போகலைன்னு சொல்லிட்டு இவர் இருந்திருந்தாருன்னு வைங்களேன், இவ்வளவு நாள் காத்திருந்தது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனாலதான் 99 வயது ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எனக்கு முன்னாக நடந்து. ஆபிரகாமே, இதுவரை வந்துட்ட, கடைசியில் சொதப்பிராதேன்ட்டாரு. எனக்கு முன்னா, அதாவது என் பார்வையிலே இருந்துரு, செய்ய போறேன், டைம் ஆயிட்டு, நான் இப்போ எல்லாம் தர போறேன், ப்ரிப்பேர் பண்ணி தர போறேன், என் பார்வையிலே இருந்துருன்ட்டாரு. இடையில எப்படி ஆகாரெல்லாம் கை காட்டுவோ போயிடாத. எகிப்துக்கு போனது ஆகாரத்துக்காக, ஆனா வந்தது ஆகாரோடு. எதுக்கு போனோமோ அதுக்கு மட்டும்தான். இந்த எகிப்துங்கிறது இப்படிதான்.
எதை தரணுமோ அதை தராது, எதை தரக்கூடாதோ அதை கூட தந்து விட்டுரும். போனது பஞ்சம் ஆகாரத்துக்காக, வரும்போது ஆகாரம் கிடைச்சா அந்த அம்மா கையில் இருக்கு, அந்த அம்மா ஃப்ரீ. என் பார்வையில் எனக்கு முன்னாக நடந்து கொண்டு ஆவியானவர் ஏவரார், இருக்க விடல. ஆவியானவர் கீழே இருந்தா எப்போ ஜெபிக்கணுங்கிறது அவர் தீர்மானிப்பார். சில நேரத்தில் தூங்க விட மாட்டார், கண்ணிமைகளை பிடித்து வைப்பார், கண்ணிமைகளை பிடித்து வைப்பார். ஜோமன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நஷ்டமாயிட்டா தூங்க விடாம எழுப்பி விடுறாரா? அவர் நமக்குள்ள இருந்து வேலை செய்ய விரும்புகிறார். என்னையும் உங்களையும் ஆலயமாய் தெரிந்தெடுத்து ஆவியானவர் இருக்க விடல சிமியோனை. இது போலதான் மார்க் 1 சொல்லப்பட்டிருக்கிறது 12 ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று. இயேசுவை ஏவினவர் சிமியோனை ஏவினார். சிமியோனை ஏவினவர் இயேசுவை ஏவினவர் தான் என்னையும் உங்களையும் ஃபோர்ஸ் பண்றார். ஆண்டவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். இல்ல, பித்தினியாவுக்கு போகும்படி பவுல் பிரயத்தனம் பண்ணும் போது ஆவியானவர் போக கூடாதபடிக்கு அவனை தடுத்தார் என்று இருக்கு. உடனே பவுல் ஸ்டாப் பண்ணிட்டார். பவுல்லாம் எவ்வளவு பிளான் பண்ணி போகக்கூடிய ஆள் தெரியுமா? அப்ப இது எவ்வளவு நாள் பிளான், இது பிரயத்தனம் பண்ணும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. பிளான் பண்ணி அங்க போய் இன்னார பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் இவர் முன்னமே சொல்லியிருப்பார், இப்படி அங்கே வரோன்னு சொல்கிறேங்க, எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கான ட்ராவலுக்கான காரியங்கள் செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியான சொல்ல நோ போகாத, ஸ்டாப் பண்ணிட்டார். என் பாதையை கர்த்தர் தடுக்கிறாருன்னா இன்னொரு வேயை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறார்னு அர்த்தம். அதுக்காக வெயிட் பண்ணும்போது கர்த்தர் மக்கதோனியாவை காட்டி கொடுக்கிறார். போறாங்க, அங்கே ஒரு பெரிய ரிவைவலே நடந்துச்சு. அதுவரை ஜெபத்தில் பார்க்காத அற்புதம், சிறைச்சாலையில் ஜெபிக்கும் போது பூமி அதிரத்தக்கதாய் அந்த அந்த சம்பவம் பவுல் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆமென். கர்த்தர் நம்மளை ஸ்டாப் பண்றாருன்னு வைங்களேன், ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை கர்த்தர் இமிடியேட்டா செய்ய போறார்னு அர்த்தம். ஆவியின் ஏவுதல். ஐந்தாவதாக லூக்கா 2:32 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. உரைக்கப்பட்டது காதுகள் கேட்க மட்டும் செய்ய மாட்டார், கண்களினால் காணவும் செய்வார். ஆறாவதாக இந்த 2 வார்த்தையை அப்படியே சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இவன் குழந்தையாகிய கிறிஸ்துவை கையில் எடுத்து இயேசுவை பற்றி பேசினதை யோசேப்பு மரியாளும் கேட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அதன் அர்த்தம்? அவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு சிமியோனுக்கு இருக்கு. இயேசுவை இப்பதான் சிமியோன் பார்க்கிறார். யோசேப்பு மரியாளும் இயேசு பிறந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவனுக்கு இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? யூதர்கள். நம்மளால சொல்ல முடியும் தைரியமா, அந்த யூதர்களுக்கு இல்லாத வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் அல்லவா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவனுக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உண்டாகும். எனவேதான் ஜனங்கள் என்ன யார் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லும்போது சிலர் உம்மை யோவான்ங்கிறாங்க, சிலர் உம்மை எரேமியாங்கிறாங்க, சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்றாங்கன்னு சொல்லும்போது சரி விடு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு என்ன சொல்றது தெரியுமா? இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்வார், இந்த கல்லின் மேல். கல் யாரு?
கிறிஸ்து இந்த கல்லின் மேல்னு பேதுருவை பார்த்து ஏன் சொல்றார்? ஏன்னா பேதுருக்குள்ள இப்போ என்ன இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவை குறித்த ரெவலேஷன், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. இந்த வெளிப்பாடு மேல, இந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு மேல என் சபையை நான் கட்டுவேன். பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. இது அது ஒரு அடையாளத்தினால உறுதிப்படுத்தினார் பாத்தீங்களா? இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன்னு சொல்லும் போது பேதுருவை யார் கையில் எடுக்க வந்தா பாத்தீங்களா? அதே அதிகாரத்துல சாத்தான் பேதுரு கிட்ட வரான். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ. சாத்தானே, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உண்டாகிற இடம் தான் சத்துருவுக்கு தலைவலியை கொடுக்கிற இடம். ஆமென். அதுவரை ஜனங்கள் உம்மை யோவான் என்று சொல்றாங்க. சாத்தானுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு எவன் சொன்னானோ அவனை கையில் எடுக்க வரான். இயேசு சொல்றார், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், பிடிக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரித்து மூணாவது நாள் உயிரோடு எழும்புவார் சொல்லு பேதுரு இங்கே கூப்பிட்டு. ஏன்னா பேதுரு கையில் கத்த தெரியாம என்ன கொடுத்துட்டார்? சாவியை கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவர் பொண்ணாலும் யார் தான் திறக்கணும்? சிலருக்கு அப்படிதான், சிலது கையில கிடைக்கிறது வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மைக்கை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு திரும்புறதுக்குள்ள அவங்க அடுத்த சர்ச்சை. நான் உங்களை யாரையும் சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள். நான் கொஞ்சம் கீழே ஏதோ விழுந்து எடுக்கிறதுக்கு மைக்கை கொடுத்து திரும்புறதுக்குள்ள பேதுரு கையில பரலோகத்தின் திறவுகோலை நான் கையில கொடுக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார். இப்போ பேதுரு இங்க வாங்க ஆண்டவரே, வர வர கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, நானா இருந்தா என்ன செய்வது தெரியுமா? அந்த கீயதா இயேசு எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்னை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கின வேத பகுதி அது. ஒரு வெளிப்பாடு வருதுனாலே ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தான் அடுத்து கையில் எடுக்கிறதுக்கு ரெடியாக போறான். அதனால இன்னைக்கு கரெக்டா பேசுறவங்க எல்லாம் நாளைக்கும் கரெக்டா பேசுவாங்கன்னு. அதனாலதான் எங்க சபையில அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஆமீன் போட்டுட்டு இருக்க கூடாது. வீட்டில் போய் பைபிள் எடுத்து பார்க்கணும். பெரோயா பட்டணத்தார் பவுலுடைய பிரசங்கம் கரெக்டு தானான்னு பைபிளை பார்ப்பாங்களாம். அது பவுல் தானே சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நோ, பைபிளை எடுத்து பார்ப்பாங்க. அவர் சொல்றது கரெக்டா? அவர் சொல்றது கரெக்டா? ஒரே அதிகாரத்துல பேதுரு பரலோக வெளிப்பாடையும் பெற்றுக் கொள்ளுகிறான். கொஞ்ச நேரத்தில் பிசாசு பிடிக்குள்ளே போறான். சபை எப்பொழுது வேதத்தை தியானித்து ஆராய துவங்குதோ அப்பொழுதுதான் துருபதேசம் உள்ளே வராது. அது இவங்க பேசினா கரெக்டா தான். இவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பேதுருவே இப்படின்னா நாம எல்லாம் ஏமாத்துறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. ஏழாவதாக 29வது வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே. என்ன வேடுங்க, ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவன் மரணத்தை பயந்தல்ல சந்தோஷமா எதிர்கொள்வான். ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, ரைட். கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டான்னு சொல்லிட்டீங்க, பார்த்தாச்சு, ரெடிப்பா, எப்ப கூட்டு போறீங்க? என் தகப்பனார் எங்க அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன், அவங்க ஊழியர் செஞ்ச ஆரம்பத்தில் ஒரு பையன் வந்தானா, பாஸ்டர் எங்க பாட்டி அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க பாஸ்டர், நீங்க வந்து ஒன்று ஜோம் பண்ணிட்டீங்கன்னா எங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா போறாங்க, பாட்டி கண்ணெல்லாம் திறக்க முடியல, அப்படி இருக்கிறாங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ் சொல்றான், ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் இவங்களை கஷ்டப்படுத்தாம ஒரு நல்ல முடிவை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லும்போது அந்த பாட்டி அப்படியே இருந்துட்டு, நீ வேணா போ, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவசரம் இல்லை அப்படின்னா. என்னதான் வாழ்ந்து முடிச்சாலும் இந்த போகணும்னு சொல்லும்போது ஒரு பயம்.
ஆனா ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவன் சொல்லுவான், மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிறனுக்கு. இந்த வேட எங்கேயோ கேட்டு சொல்லல, ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை பக்கத்திலிருந்து பார்த்து சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறேன். என் தகப்பனாருடைய மரணம் நவம்பர் 21, 2016. ஜாய்சன் 19 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். கேரளாவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தாங்க. கடைசி வரை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். அந்த நாள் ஒரு மதிய நேரம் அவங்களுக்கு திடீர்னு மூச்சு விடாமல் ஆகுது. அவங்கள நான் பெட்ரூமில் கொண்டு உட்கார வச்சு கொஞ்சம் அப்படி நெஞ்செல்லாம் தடவி கொடுக்குறேன். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன ஒருத்தங்களுக்கு ஜோம் அனுப்பி விடுறாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ், உடனே வந்துடுங்க. நேராக வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே ஓடி வரேன். எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு மக்களே அப்படி சொல்லிட்டு என் மேலே சாஞ்சாங்க. நான் அவங்க நெஞ்சை திருப்பி தடவி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு மூச்சு விட முடியல. என்கிட்ட சொல்கிறாங்க, பாத்ரூமில் போய் ஹீட்டர் ஆன் பண்ணி தண்ணி எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. தண்ணி எப்படி அப்படின்னாங்க. நேராக போய் ஹீட்டர் ஆன் பண்ணி தண்ணியை பிடிக்கிறேன். என்னை உள்ளே கொண்டு உட்கார வைனாங்க. உள்ளே கொண்டு உட்கார வைக்கிறேன். என்னை குளிப்பாட்டி விடுங்கிறாங்க. நான் நினச்சேன் அவங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மக்கு தண்ணி எடுத்து மேலே ஊற்று. ஒழுங்காக சோப்பு போட்டு குளிப்பாட்டுனாங்க. நானும் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி, அவனும் என் கூட அப்போ இருந்தான். எங்கள் அப்பாவை நாங்கள் குளிப்பாட்டுறோம், சோப்பு போட்டு. எங்கள் அப்பா ஒழுங்காக சோப்பு போட்டு ரைட், என்னை ட்ரெஸ் மாற்றி விட்டுனாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு என்ன படுக்கவே அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு மூச்சு விட முடியலப்பா, என் மேலே சாஞ்சிருங்கப்பா. என்னை நேராக படுக்கவே. நான் நேராக படுக்க வச்சோம். எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், என் சர்ச்சிலேருந்து அந்த தம்பி இருக்கிறான். என் கையை பிடிச்சிட்டு என்ன இப்படி பார்த்தாங்க, எங்கள் அம்மாவை பார்த்தாங்க. ஒரு 2-3 வாட்டி இப்படி பார்த்துட்டு அப்படி மேலே பார்த்தாங்க பாருங்க. அந்த முகத்தை பார்க்கணும். அப்படி மேலே பார்த்துட்டு அந்த என் கையை விட்டாங்க. நான் அப்பான்னு கூப்பிடுறேன், என்னை கண்டுக்கவே இல்லை. எங்கள் அம்மா அங்கேருந்து என்னங்க என்னங்கிறாங்க, கண்டுக்கவே இல்லை. அப்படி மேலே பார்த்துட்டு அந்த கையை எடுத்து இப்படி நெஞ்சில் வச்சாங்க. வச்சுட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் பதறாமல் உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு முன்னாங்க முடிச்சு. எங்க இந்த பூமியே இந்த உலகத்தை ஆட்டி படைத்த சதாம் ஹுசைன் ஒழித்திருந்தான். ஓசாமா பின் லாடன் இவங்கெல்லாம் எப்படி உலக தலைவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவங்க. ஆனால் தங்களுக்கு மரணம் சமீபித்த போது ஒளியறதுக்கு இடம் தேடினாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு தேவ மனிதனுடைய முடிவை அவங்க பிள்ளை நான் பக்கத்தில் இருந்து பார்க்குற கொஞ்சம் கூட பதட்டமோ பயமோ, இதுதாங்க இயேசு தந்த நம்பிக்கை. இதுதாங்க ஆவியானவர் கொடுக்கிற நம்பிக்கை. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். என்ன சொல்றாரு பாருங்க சிமியோன், இப்போதும் அது அடியேனை, ஆண்டவரே என்ன நான் ரெடி, சமாதானத்தோடு போக விடுவேன். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை. ஆமென். இந்த நம்பிக்கை நாம் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆவியானவருக்கு கீழே இருக்கிறவனுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாகவும். என்ன நிறைவு பார்த்தீங்களா? எதை என் லைஃப்ல பார்க்கணுமோ அதை பார்த்துட்டேன். ரெடி ஃபாதர், ஐ எம் ரெடி. என்னை இனியாவது கூட்டிட்டு போயிருங்கிறார். இப்போது உமது அடியேனை. நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டியதை பார்க்காம நம்ம கண்ணை மூடுறோம்னா ஏங்கிருவோம்ல. ஏக்கத்தோட ஒரு தேவ பிள்ளை அப்படி ஏங்கிட்டு போகக்கூடாது, ஒரு நிறைவோடு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில் எழுந்து நிற்கலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவர் பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒரு 2 நிமிஷம் என் மேல அவர் இருக்கணும்.
அவர் கீழே நான் அடங்கி இருக்கணும். என் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் வாழ்ந்த வாழ்க்கை போதும். அவர் காட்டு வழியில அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணும். பிரியமானவர்களே, ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், உங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களேன். ஒரு காரியத்தை, ஒரு கடைக்கு போனோன்னு வைங்களேன், ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் எப்படி பேசுவீங்க? பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கடைக்கு போன்னு சொல்ல எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? தம்பி, இது ஒன்று வாங்கி கொடுப்பியா, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட எப்படி சொல்லுவீங்க? ஏய், கடைக்கு போய் வாங்கிட்டு வா, நேர போய். இல்லை, ஏன் தெரியுமா? இந்த இடத்துல உரிமை ஜாஸ்தி. ஆவியானவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணணும்னா நான் அவருக்கு உரிமை கொடுக்கணும். உரிமை கொடுக்கணும். சிலர் அவங்க வீட்டில் ஆடி பொழிச்சிருவாங்க, ஆனால் வெளியே வந்து சைலண்டாக இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க வீட்டில் உரிமை அவங்களுக்கு ஜாஸ்தி. என் லைஃப்ல அவருக்கு நான் எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன், அந்த அளவுக்கு தான் நான் உருவாக்கப்படுவேன். இனி எவ்வளவு காலம் இந்த பூமியில இருக்க போறோம் தெரியாது. நாட்கள்லாம் எவ்வளவு வேகமா ஓடுது. 2024 இப்பதான் நியூ இயர் முடிச்சு விஷ் பண்ணது போல இருக்கு. பாதி முடிஞ்சு மீதி தான் இருக்கு. ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ரெண்டுல ஒன்று நடக்கும். ஆனா நம்ம இங்க எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் அங்க எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அதற்கு ஒரே வழி, அவர் கீழே அடங்கி இருக்கணும். ஆண்டவர், உங்க ஆளுகை என் மேல வேணும்னு கேட்கறவங்க மட்டும் இப்ப 2 கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சிமியோன் மேல நீர் இருந்தீர், அவனுடைய முடிவு சமாதானமா இருந்துச்சுப்பா. காண வேண்டியதை அவன் கண்கள் கண்டதுப்பா, கேட்க வேண்டியதை அவன் காதுகள் கேட்டது. அவன் உருவாக்கப்பட்டான், உயிர்ப்பிக்கப்பட்டான், அவன் கைகளில் எடுத்து ஸ்தோத்தரித்தான். அவனே சொல்றான், இப்போதும் அது அடியேனை சமாதானத்துடன், இந்த நிச்சயம் எனக்கு வேணும்பா. நான் நிச்சயம் இல்லாதவனா ஓடக்கூடாதுப்பா. நாளை குறித்த நிச்சயம் இல்லாதவனா நான் இன்னைக்கு நைட்டு தூங்க போக கூடாதுப்பா. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக. அப்படியே இந்த கோரஸை ஜெபமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், பலியாய் தந்தேன், பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவர். ஆவியானவரே, ஆவியானவர், என் ஆற்றலானவரே, என் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீங்க? புதிதாக்கும், புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து செவ்வையான வழியில நடத்துவார். தாபரிக்கு ஊருக்கு போய் சேர எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியில நடத்துகிற நல்ல ஆவியானவர் நமக்காய் தந்திரப்பட்டிருக்கிறார். அவர் கீழே அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக, மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.